தலைப்பு செய்திகள். பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஐக்கியமாக செயற்பட தமிழ் பேசும் மக்களின் 6 கட்சிகள் இணக்கம். புதுக்குடியிருப்பில் கலப்பட மிளகாய்த்தூள் விற்பனை, வியாபாரிக்கு அபராதம். நாட்டில் பிறப்பு வீதம் வீழ்ச்சி, முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக அதிகரிப்பு. விரிவான செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பிள்ளையானை எதிர்வரும் 24ஆம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் பிரதான 6 கட்சிகள் தமது மக்கள் எதிர்நோக்கும் பொது விடயங்களில் இணைந்து செயற்படுவது சம்பந்தமாக இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. அந்த இணக்கப்பாடு குறித்து அவை 6ம் சேர்ந்து கூட்டாக அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு திங்கட்கிழமை கொழும்பு கொள்ளுப்பிட்டிய ரேணுகா ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் அந்த 6 கட்சிகளின் தலைவர்களும் ஒரே மேசையிலிருந்து தங்கள் கூட்டு செயற்பாட்டிற்கான இணக்கப்பாட்டையும் அது தொடர்பான திட்டங்களையும் அறிவித்தார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு தமிழர்கள் தரப்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, மலையக தமிழர்கள் தரப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், முஸ்லிம் தரப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியனவே ஒன்றுபட்டு செயற்பட இணங்கியிருக்கின்றன. பிரதான எதிரண கூட்டில் அங்கம் வகிக்கும் கட்சிகளும் தமிழ் பேசும் மக்களின் கட்சிகளின் ஐக்கிய செயற்பாட்டு குழுவுக்கு இணங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டு அமைப்புக்கு பெயர் ஏதும் உண்டா என்று கேட்டபோது, இப்போதைய நிலையில் அது ஒரு கூட்டு அமைப்பல்ல, ஒன்றுபட்டு விடயங்களை எதிர்கொள்வதற்கான இணக்கப்பாடு மட்டுமே. அதனால் அதற்கு விசேடமான பெயர் ஒன்றும் இல்லை என்று இந்த ஏற்பாட்டுக்கு பின்னணியில் செயற்படும் கட்சி தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட மிளகாய் தூளில் கலப்படம் இருப்பது ஆய்வக பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் நீர்கொழும்பிலிருந்து அனுமதியின்றி கலப்பட உணவுப் பொருட்களை கொண்டு சென்ற மொத்த விற்பனையில் ஈடுபட்டிருந்த வியாபாரி ஒருவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தகரினால் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை சுகாதார பரிசோதகர்களால் சந்தேகத்தின் பேரில் மிளகாய்த்தூள் மாதிரிகள் எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பி பரிசோதனை செய்யப்பட்டன. அந்த பரிசோதனை முடிவுகளில் மிளகாய்த்தூள் கலப்படம் கலந்திருப்பமை உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பொருட்கள் நீர்கொழும்பிலிருந்து மொத்த விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்டமை தெரிய வந்துள்ளது. மேலும் பொருட்களை விற்பனை செய்த மொத்த வியாபாரி உரிய அனுமதியின்றி கலப்பட உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு பகுதியில் மொத்த விற்பனையில் ஈடுபட்டிருந்த வியாபாரிக்கு எதிராக முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் பொது சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆனந்தன் உள்ளிட்ட குழுவினர் வழக்கு தாக்கல் செய்தனர். அதனை அடுத்து குறித்த வியாபாரி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குறித்த வியாபாரிக்கு 15,000 ரூபாய் அபராதமும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் விதித்துள்ளது. இதேவேளை வெளி மாவட்டங்களிலிருந்து கலப்பட உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வர்த்தக நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாட்டில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 1,12,000 பாரிய அளவில் குறைவடைந்துள்ளதுடன் மறுபுறம் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு ஆரம்ப பிள்ளை பருவ தேசிய வாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர்,
நாட்டில் தற்போது ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் குழந்தைகள் பிறக்கும் வீதம் அதிகரித்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக திருமணமாகாத பாடசாலை மாணவிகள் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போதைய சூழலில் கணிசமாக உயர்வடைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் எவ்வித பாதுகாப்பும் இன்றி பிறக்கும் இந்த அப்பாவி குழந்தைகளின் பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதிப்படுத்துவது தார்மீக பொறுப்பாகும். எனவே இத்தகைய குழந்தைகளுக்கு தேவையான விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கென பிரத்யேகமான புதிய வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சு மட்டத்தில் தீவிர அவதானம் செலுத்தப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்கள் டெங்கு நுளம்பு கடியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாடசாலைகளில் தங்களது சீருடைக்கு மேலதிகமாக கைகள் மற்றும் கால்களை முழுமையாக மூடக்கூடிய பொருத்தமான ஆடைகளை அணிவதற்கு மாணவர்களுக்கு அனுமதி வழங்குமாறு அறிவுறுத்தல்கள் சகல அதிபர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. முறையான தரத்தை கொண்ட நுளம்பு விரட்டிகளை பயன்படுத்துமாறு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் போர்ச்சூழல் வெடித்துள்ளதை அடுத்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக 4% மேல் உயர்ந்துள்ளது. இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதால் உலகளாவிய எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த வார இறுதியில் ஈரான் மீது அமெரிக்க மத்திய கமாண்ட் சுமார் 140க்கும் மேற்பட்ட இராணுவ இலக்குகளை தாக்கி அளித்துள்ளன. இதற்கு பதிலடியாக ஈரான் இராணுவம் அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் அமெரிக்க இராணுவ தளங்களும் அமைந்துள்ள பஹ்ரைன், குவைத், கத்தார், ஜோர்தான் மற்றும் ஓமான் ஆகிய 5 நாடுகள் மீது தீவிர ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. உலக கடல்வழி எண்ணெய் போக்குவரத்தில் 20க்கும் மேற்பட்ட அதிக பங்கை கொண்டுள்ள மிக முக்கியமான ஹார்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்படுவதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் தலையீடு இப்பகுதியில் முடியும் வரை இந்த மூடல் தொடரும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இருப்பினும் இந்த கடல்வழி பாதை மூடப்படவில்லை என்றும் வணிக கப்பல்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமெரிக்கா மறுத்துள்ளது. இந்த முரண்பட்ட சூழலால் அப்பகுதியில் கப்பல் போக்குவரத்து பெருமளவில் குறைந்து சுமார் 6000 மாலுமிகள் கடலில் தவித்து வருவதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மிக நெருங்கிய ஆதரவாளரும் குடியரசுக் கட்சியின் மூத்த செனட்டருமான லின்சே கிரஹாம் வாஷிங்டனில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். உக்ரைன் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுவிட்டு கடந்த சனிக்கிழமை திரும்பிய நிலையில் இரவு இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த தகவலை அவரது அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. கிரஹாமின் திடீர் மறைவு குறித்து மருத்துவ பரிசோதகரின் முதற்கட்ட அறிக்கையின்படி மரணத்திற்கு இதயத்தின் முக்கிய தமனியான பெருநாடியில் ஏற்பட்ட வெடிப்புத்தான் காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது மிக நெருங்கிய நண்பரின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: நான் அறிந்த மிக சிறந்த மனிதர்களில் மற்றும் செனட்டர்களில் சிறந்தவரான லின்சே கிரஹாம் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார். அவர் எப்போதும் நாட்டின் நலனுக்காக உழைத்த ஒரு உண்மையான அமெரிக்க தேசபக்தர் என கூறியுள்ளார். கிரஹாமின் மறைவையொட்டி அமெரிக்கா முழுவதும் தேசிய கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிட அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய உலக தலைவர்களும் கிரஹாம் தமது நாடுகளுக்கு செய்த பெரும் ஆதரவை நினைவு கூர்ந்து தங்களது இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். வரலாற்றில் இன்று 1948 இத்தாலியன் கம்யூனிச கட்சியின் தலைவர் பல்மிரோ டெக்லியாட்டி நாடாளுமன்றத்திற்கு முன்னர் சுடப்பட்டார். 1966 குவாட்டமாலா நகரில் மனநோய் வைத்தியசாலையில் இடம்பெற்ற தீ விபத்தில் 225 பேர் கொல்லப்பட்டனர். 2002 பாஸ்டில் நாள் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிரான்ஸ் அரச தலைவர் ஜாக் சிராக் கொலை முயற்சி ஒன்றில் இருந்து உயிர் தப்பினார்.
2016 பிரான்சில் நீசு நகரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 86 பேர் உயிரிழந்தனர், 400 பேர் வரை காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.